Good morning, everybody. Welcome to Ektra's live market analysis. Futures and options trading opportunities, நம்ம explore பண்றோம். In the name of live market analysis, LMA program. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே 11 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே அனலைஸ் பண்றோம். அப்ஜெக்டிவ் என்ன? நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தோம்னா கிளியரா இருக்கும் ட்ரேட் பிளான். எங்க லாங் போகணும், எங்க ஷார்ட் போகணும், ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்ற ஒரு கிளியர் பிளான். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போதும் ஒரு கிளியரான பிளானோட பண்றோம் வித் கிளியர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நேற்று என்ன நடந்தது, நம்ம என்ன அனலைஸ் பண்ணோம், என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றதையும் நம்ம கன்சாலிடேட் பண்றோம். ஸோ இது மாதிரி நம்ம முழுமையா ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ குயிக்கா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னையோட வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம குயிக்கா பார்க்க ஆரம்பிச்சோம். குட் மார்னிங் ஆனந்த் சார், குட் மார்னிங். வரதமுத்து சார், குட் மார்னிங். ஓகே, சரவணன் சார். Good morning, all of you. Quickly, we will go to the market and let us see what's happening. So, first நிஃப்டில இருந்து நம்ம போயிடலாம். ஸோ நிஃப்டி என்ன நடக்குது, நேற்றுக்கு நம்ம பிளான் பண்ண ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ நேத்தியோட அனாலிசிஸ் அப்படின்றத நம்ம ஸ்கிரீன்ல நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு நம்ம முக்கியமான சில ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ வி மார்க்ட் certain areas like here, no, where to sell. And இந்த குவிக் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு இடம் சொல்லியிருந்தேன். ஓகே, தட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஸோ தே நோ ஹவு டு கெட் இன் அண்ட் கெட் அவுட். பட் எல்லாருமே ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த இடத்துல we plan to buy at 24,931 and for a target of 24,977. Yes, it worked in our favor nicely. It hit the target also. Okay, this is the Nifty trade yesterday. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு காலையில அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் பிளேஸ் இஸ் கிவன் என்ட்ரி அண்ட் கேவ் சம் நைஸ் அப்வர்ட் மொமெண்டம். இன்னைக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கும். குட் மார்னிங் கோகுல், ஜெகதீஷ், கனகராஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றது ஸ்ரீதர் yesterday made profit in Bank Nifty call options. Good. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியில இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் எஸ்டர்டே, ரைட்? ஸ்டோரி ஆஃப் எஸ்டர்டே. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். இன்னையோட வாய்ப்புகள் அப்படின்றத இப்போ நம்ம இதுல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓவரால் பிக்சர்ல நேற்று கொடுத்ததுல இருந்து எனக்கு எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. சப்போர்ட் ஏரியா 24,864 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. The resistance is still is 25,068 and the support 24,860. That continues. This is a big picture. This is a big picture. It continues. Okay. ஸோ இப்போ என்ன பண்றது, இன்னையோட மார்க்கெட் நிலவரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். So the data is updated. நம்ம இந்த ஓகே, ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம், இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இடம் அப்படின்றது இந்த இடம் தான். இப்போ ஃபைட் நடக்குது பாருங்க. இந்த இடம் மிக மிக முக்கியமான ஒரு இடமா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். This big fight is happening. Big fight is happening. Okay, so there is a big fight happening and yeah. So it is nicely giving a lot of opportunities. This a big fight is happening. இந்த இடத்துல செல்லுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இதை சொல்றேங்க. ஸோ யூ ஷுட் ஆல்சோ லேர்ன் டு டூ தட். பிளைண்டா பண்றது அப்படின்றத தாண்டி ஸோ லேர்ன் அண்ட் டூ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் நான், கவனிங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஐ ஸ்டார்டட் டூயிங் த ட்ரேட்ஸ். அந்த ட்ரேட்ஸ்க்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இங்க கூட நான் ஷேர் பண்ணேன். மார்னிங் ஸோ ஐ வாஸ் அ பையர் ஹியர். ஸோ மார்னிங் ஐ வாஸ் அ பையர் அட் திஸ் ஏரியா.
So what you are seeing here is this is the buy. So buy area. So 236, 230 I was a buyer, and when it goes up here at 277, I was a seller. Okay? So these two trades I took in the morning. இதெல்லாம் based on SFL, Stock Market for Living அப்படி சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். இதெல்லாம் தான் நீங்க லேர்ன் பண்ணி பண்ணணும். You will be confident about what you are doing. Right? இந்த இடத்துல நான் போட்டது எல்லாமே என்னன்னா ஒரு bracket orders தான். I made an entry at a long here. I made a short entry and this area, no selling area. So this is how you should plan and do that. Good morning, Gopal sir. This is how you should plan and do that. So SFL படிச்சவங்க எல்லாருக்குமே இது புரியணும். இந்த இடத்துல நம்ம ஏன் லாங் போனோம், ஏன் ஷார்ட் போனோம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஸோ இதுல SFL பார்ட்டிசிபென்ட்ஸ் எஸ், இதெல்லாம் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு எஸ் போடுங்க. ஸோ நம்ம ஏன் இந்த இடத்துல பை பண்றோம், அதே மாதிரி ஏன் இந்த இடத்துல செல் பண்றோம், ஷார்ட் போறோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க இண்டிபெண்டாவும் அப்புறம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் நான் இதை நினைவுபடுத்துறேன். ரைட்டா? ஸோ யூ ஆல் ஷுட் கீப் ப்ராக்டிசிங் இட். இது இந்த செஷன்ல வந்து நம்ம லைவ்ல பண்ணும்போது இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். அதுக்கப்புறம் நீங்களும் அதை இண்டிபெண்டா பண்ணணும். ரைட்டா? திஸ் ஆர் ஆல் லேர்னிங் அண்ட் புட்டிங் இன் டு ப்ராக்டிஸ். ஸோ யூ ஆல் ஷுட் லேர்ன். வெரி குட், வெரி குட். ஸோ இதுல யாரு நீங்க இன்னும் SFL அட்டென்ட் பண்ணலையோ, ஸோ இட் இஸ் அ சஜஷன் ஃபார் யூ. குட் மார்னிங் பாலா சார், வெல்கம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணணும், யூ ஷுட் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் மண்டே SFL வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது, நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ பண்ணணும். அதே மாதிரி மை ரெக்வஸ்ட் டு ஆல் தி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க வந்து உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களுக்கும் யூ கேன் ரெக்கமெண்ட் டு ஹெல்ப் தெம் டு டேக் அப் த கோர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் month, Saravanan sir, the contact number is 7299995961. You should call Mr. Selvaman. This is the number. யார் SFL பண்ணலையோ பண்ண சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சஜஷனா சொல்றேன். அதே நேரம் I suggest the existing participants, I request all of you to work on it. Please refer to SFL. Next week ஆரம்பிக்குது. Is going to be on next Monday. Okay, next Monday live market 9 to 11 start ஆகுது. ஓகே, இந்த பாயிண்ட் ஒரு எஸ் மட்டும் போடுங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே அட்டென்ட் பண்ணவங்க ப்ளீஸ் மேக் அ நோட் அண்ட் யூ ஆல்வேஸ் we are doing good thing, right? So we wanted to educate people and we are doing the right thing to the people. So அதனால ஆல்ரெடி நிறைய பேர் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. You are doing a good thing for your friends and relatives. So Kalisa says yes. வெளிச்சமி சார் எஸ், ஆனந்த் சார் ஓகே. எல்லாருமே ஏற்கனவே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றது ஒரு நல்ல விஷயம். பட் கீப் டூயிங் திஸ் பிகாஸ் மார்க்கெட்ல போய் பணத்தை விட்டு அப்புறம் கத்துக்கிறது என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ தே ஷுட் ஆல் டூ இட் அட் தி ஏர்லியஸ்ட். அதனாலதான் யூ ஆர் த டூ. ஓகே, ஸோ நவ் வாட் எல்ஸ் வி கேன் டூ? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ எம் கமிங் பேக். இப்போ இனிமேல் என்ன பண்றது அப்படின்றதே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ட்ரைங் டு இந்த சார்ட் அப்டேட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் loading it. ஓகே, ஸோ ஃபைட் நடக்கிறது நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் த செல்லிங் ஏரியா. செம ஃபைட் இந்த ஏரியால நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்கை நமக்கு கொடுத்ததை பார்த்தோம். அதுல உள்ள போய் வெளியிலையும் வந்தாச்சு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷா தான் நம்ம பார்க்கணும் இந்த ஏரியால. திஸ் வாஸ் கிவிங் ஏ குட், வெரி குட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் நவ். சரி, இப்போ திரும்ப அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப புதுசா மேக்கிங் ஏ கம்பேக். இதை வந்து அவங்க பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு தடவை அதை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஸோ மார்னிங் this a great attempt by the puts. என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. Still sellers will be dominating this area. இந்த ஏரியாவோட அளவு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். This is 25,000 டு மேல நான் போட்டிருக்கேன் இல்லையா? 25,000 அதுல இருந்து இதனுடைய ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே 25,000, மேல 25,000
20 சின்ன ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சை உடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ரைட், கரண்ட்லி நம்ம என்ன பண்றோம், இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் இது. ரைட், திஸ் இஸ் வி கால் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாட் ஃபார் ஓவர் நைட். ஸோ இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம 25,000ல இருந்து 25,020 அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 25,000ல இருந்து இதை தாண்டுவாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா we have some more move. எங்க வேணா போலாம், 25,053 நோக்கி போலாம். நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இடத்த வச்சிருக்கோம். திஸ் இஸ் another selling point which we already have. இந்த புட் ஆப்ஷனும் பை பண்ணலாம்னு எழுதி வச்சிருக்கோம். we will do that. பட் இந்த இடத்துல இந்த டிராவல், இந்த பிரேக் அவுட் டிராவல் அப்படின்றத நடக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதனால என்ன பண்ணுவோம், ஸோ வில் allow them to break. சின்ன ஏரியா அது என்னன்னா 25,020 25,053னா மேட்டர் ஆஃப் 33 பாயிண்ட்ஸ் தான். அதனால கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். இது மேல பிரேக் ஆச்சுன்னா ஒரு சின்ன மூவ் இருக்கு. பட் அகெயின் வி ஆர் செல்லர் ஆன் தி நெக்ஸ்ட் ஏரியா. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a very strong selling area. So we will have to look for another selling opportunity when it goes there. ஓகே, ஸோ நவ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றது எந்த ஏரியால இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் இந்த இடம் 29,931 ஏரியா. திஸ் இஸ் டெஃபினெட்லி முக்கியமான ஒரு ஏரியா தான். இன்னைக்கும் இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டில் நவ் இட் இஸ் கெட்டிங் டிஃபெண்டட். அதனால நம்ம இந்த ஏரியால இன்னமும் நம்ம பயரா தான் இருக்கிறோம். இந்த பையிங் இந்த ஏரியால ஸ்டில் வி ஆர் பையர். நம்ம இங்க பை பண்ணுவோம். இது குரூஷியல் ஏரியா. ஏற்கனவே ஒரு தடவை இங்க வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு தடவை செல் பண்றதுக்கு யோசிங்க. ரைட்டா, ஆல்ரெடி ட்ரிகர்டு. அந்த பியூட்டி இஸ் இந்த இடத்துல அது ஏறும் போது the way it goes up, அந்த இந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை மாத்தி காட்டுறேன், கவனிங்க. இந்த இடத்துல the way it is going up அப்படின்றத பாத்தீங்கன்னா how vigorous it is அப்படின்னு பாருங்க. the way it is going up. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல நீங்க இதை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே என்ன செய்ய தோணும், பை பண்ண தோணுமா, செல் பண்ண தோணுமா? பை லுக்கிங் இன் டு திஸ் கிரீன் கலர் கேண்டில், பையா செல்லா, பியா எஸ்ஸா, சும்மா போடுங்க பார்க்கலாம். இப்ப அப்படி அந்த இடத்துல அந்த கிரீன் கலர் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 எமோஷனல் ட்ரிகர் இதுன்னு சொல்றோம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த எமோஷனல் ட்ரிகர்ல இருந்து நம்ம வெளியில வரணும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் திஸ் எமோஷனல் ட்ரிகர். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம யாரா இருக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are only sellers, right? We are only sellers. So நான் இந்த இடத்துல அப்கோர்ஸ் we take a risk. இந்த ரிஸ்க் என்ன பண்றோம், டிஃபைன் பண்ணணும் நம்ம, இல்லையா? ஸோ டிஃபைன்ட் ஆர் கால்குலேட்டட் ரிஸ்க். ஸோ இந்த இடத்துல அதுக்கான குஷனும் நம்ம கொடுக்கணுன்றதை நான் அப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்கோர்ஸ் எஸ்எஃப்எல் நீங்க எல்லாமே தெளிவா படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல அப்கோர்ஸ் ஐம் செல்லிங் அ கால் ஹியர் அப்படின்னு நான் சொன்னேன், இல்லையா? ஐ வாஸ் செல்லிங் த கால் ஹியர். But I kept my stop loss and I kept cool. Really it is, the way it is moving up, நமக்கு ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு எமோஷனல் ட்ரிகரை கொடுத்தது உண்மைதான். ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி தென் கொஞ்சம் சைடு வேல இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். அதெல்லாம் பிராக்கெட் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த அந்த எமோஷன்ஸ் எல்லாம் போயிடும், ரைட்? இந்த இடத்துல அதுக்கப்புறம் வெரி கூலி இட் கேம் டவுன், ஹிட் அவர் டார்கெட். Again it is now making another attempt. Again making another attempt. சின்ன சின்ன ட்ரேட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனா எல்லாரும் அதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன ட்ரேட்ஸ் என்ட்ரி கிடைக்குது. எஸ்எஃப்எல்ல படிச்சவங்க எல்லாருமே இது பண்ண முடியும். டக்கு டக்கு நீங்க பண்ணிக்கலாம், இல்லையா? நீங்க ஒரு பிராக்கெட் ஆர்டர் போட்டோம் சார், ஐ மேட் என்ட்ரி அட் 950, ஸ்டாப் லாஸ் எவ்வளவு போட்டோம், 12 பாயிண்ட் 15 பாயிண்ட் போட்டோம். ஓகே, யூ கெட் 30 பாயிண்ட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ 50 and 80 திஸ் இஸ் பாசிபிள். பட் இந்த மாதிரி ட்ரேடை நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்றதுக்கு பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால நீங்க லேர்ன் பண்ணி பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே எஸ்எஃப்எல் படிச்சவங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வாட் எவர் ஐம் டிஸ்கசிங் வித் யூ, இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் ட்ரேடிங்கே இருக்கு. 24,925 மேல வந்து 25,000 or 25,000, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தான் இந்த கேப்.
ஸோ இந்த 100 பாயிண்ட் கேப்புக்குள்ள நம்ம ட்ரேட் பண்றதுன்றது ஜென்ரலி ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம யோசிக்கலாம். இங்க ஒரு பை, அங்க ஒரு செல் அவ்வளோ. இதுக்கு நடுவுல எல்லாம் பண்ணணும்னா முடியாது. அதுக்கு நீங்க நம்ம எஸ்எஃப்எல்ல படிச்சது எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணி ஓகே சார், வெரி குட் லெவல். பார்த்தீங்கன்னா கேம் டச் ட்ரிகர்ட் அண்ட் ஜஸ்ட் மூவ் அப். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நந்தகுமார் சார், நம்ம எஸ்எஃப்எல் வகுப்புல படிக்கும்போது இந்த இடத்துல நீங்க அதுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி போடணும்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து பிரேக் அவுட்டா நம்ம பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு இட் இஸ் ஹிட்டிங் அவர் கோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்ளை ஜோன் அண்ட் அதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ். ஸோ அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். வி ஷுட் நாட் கெட் இமீடியட்லி டெம்ப்டட் டு மேக் அ பை ஹியர். ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படி தாண்டி நம்ம எஸ்எஃப்எல்ல படிச்சதை நீங்க மைண்ட்ல போட்டுக்கோங்க. This is actually looking a very strong supply, right? Very strongly it is getting stopped. But அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? You can have your own entry level and the stop loss accordingly. கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி வந்து இங்க 25,000 என்ட்ரி போட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு தூரம் மேல போயிருக்கு? ஹை பாத்தீங்கன்னா 25,019. ஓகே, ஸோ ஒன்லி இந்த 19 பாயிண்ட்ஸ் சம்பவம். யூனிக் இப்போ 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்டில் 750 rupees அப்படின்னாலும் ஸ்டில் இட் இஸ் சேஃப் ஃபார் யூ. பட் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்தது அடிச்சதுன்னா ஒன்றும் இல்லை, வி ஷுட் அக்செப்ட் இட். தட் இஸ் பார்ட் ஆஃப் ஓகே. ஓகே, ரைட். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய டெம்பரமெண்ட், நம்மளுடைய ட்ரேட் செட்டப் அண்ட் அக்செப்ட் குட் அண்ட் பேட் அசெட்ஸ். சரி, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் இங்க பைக் இந்த சேம் பை நான் ஸ்டில் ஐ ஹோல்ட். Same buy I hold. When it comes down 24,931 and 24,900 still I hold. இந்த இடத்தை நம்ம மெயின்டைன் பண்றோம். இது மேல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் டைம் இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்க செல் பண்றது பத்தி நம்ம யோசிக்கலாம். இந்த டிராவல் எப்படி கேப்சர் பண்றதுன்னா ரொம்ப சின்ன கேப்பா இருக்கு, அதனாலதான் நமக்கு யோசனையா இருக்கு. இது மேல அப்பர் எவ்வளவு? 25,020. இந்த 22, 23 எடுத்தீங்கன்னா 30 பாயிண்ட் தான் அந்த கேப். ஸோ இந்த 30 பாயிண்ட் நீங்க ஃபாஸ்ட் ட்ரேடரா தான் கேப்சர் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் கூட வரலாம் இல்லையா? அப்படி மேல பிரேக் பண்ணி இப்போ அந்த மாதிரி சொன்ன மாதிரி கொஞ்சம் மேல போய் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் மேல போய் கீழே வந்து அப்படி வரும்போது அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஃபைனான்சியலி அண்ட் மென்டலி தயாரா இருக்கணும். சரி, பரவாயில்ல. இப்போதைக்கு கீழே பை, மேல செல், இதுல எந்த விதமான நமக்கு டிஃபரன்ஸும் இல்லை. இது கூலா பண்ணக்கூடிய ஒரு இடம். இன்ஃபேக்ட் இன்னும் கீழே கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே டிப் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ எ பை ஏரியா. ஸோ இந்த இடத்துல இருந்து இன்னும் கீழே டிப் ஆச்சு அப்படின்னா தட் வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ வெரி ஸ்ட்ராங் பை அண்ட் அனதர் பை ஆல்சோ வி ஹேவ். இங்க நான் ஏற்கனவே போட்டிருக்கிறதும் ஒரு நல்ல பை தான். 24,864 அப்படி நான் போட்டிருக்கேன். தட் இஸ் அ ஸ்ட்ராங் பை ஏரியா. ஸ்ட்ராங் பை ஏரியா முன்னாடி கூட கொஞ்சம் ஒரு இந்த ஏரியாவை நான் ஃபைன் டியூன் பண்றேன். I'm going to 24,834 மாத்த போறேன். We will buy again. Buy at 24,834. 24,800. We'll have 60 points target. 4,000. Okay, so another dip here. Anything happens, that's also another very strong buy. You can also look for, buy 24,800. See, next plus 20 points for a target of 20 போட்டிருக்கேன். ஃபைன், அது இன்னும் 15 பாயிண்ட் கூட போட்டுக்கலாம். ஈஸியா நம்ம டார்கெட்டும் 30 பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த டே. வில் வெயிட். வேற எதுவும் அன்னெசரி இந்த இடம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. பிரேக் ஆகுமா ஆவாதா, பிரேக் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவசரப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போய் நமக்கு அந்த இடம் ட்ரிகர் ஆனதுனால அடுத்த முறை போறதுக்கு யோசனை. ஓகே, ஐ சேவ் திஸ்.
Quickly, we'll come to the Bank Nifty. So I'll come to the Bank Nifty area. Okay, so we are on to the Bank Nifty. So Bank Nifty பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு நம்ம ட்ரேடும் பண்ணியிருந்தோம் 30th Bank Nifty. ஸோ நேத்திக்கு ட்ரேட்ல நம்ம பிளான் பண்ணது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பை அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல ஃபார் அ டார்கெட் ஆஃப் 51,920 and 51,970. This is a sharp breakout. பெரிய பிரேக் தான் இது. ஆனால் சஸ்டைன் ஆகல, பட் இட் கிவ் எனஃப் மணி ஃபார் அஸ். நம்ம 920 ஃபர்ஸ்ட் டார்கெட்னு போச்சுன்னா எவ்வளோ வேணா நீங்க ட்ரையல் பண்ணுங்கன்னு சொன்னேன். ட்ரையல் பண்ணும்போது என்ன செய்யணும், உங்க ஸ்டாப் லாஸ் பை பிரைஸ்ல மாத்தி போட்டு தான் ட்ரையல் பண்ணணும். ஸோ தட் ஈவன் இட் ட்ரிகர்ஸ் பேக், நோ லாஸ் நோ ப்ராப்ளம். ஓகே, ஸ்ரீதர் சார் இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் இதுல கால் ஆப்ஷன் எடுத்து பணம் பண்ணேன். எஸ், டெஃபினெட்லி இட் கிவ் வெரி டீசென்ட். ஏன்னா இந்த இதோட ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, 51,938. ஓகே, 51,938 அப்படின்னு சொன்னா ஹியூஜ் மூவ். 770ல இருந்து 870, தென் 168 பாயிண்ட்ஸ் மூவ் அப்படின்றது பிக் மூவ் தான் இல்லையா? ஸோ தட் இஸ் கேவ் அ லாட் ஆஃப் மணி எஸ்டர்டே. 51,938. ஓகே, ஸோ நேத்திக்கு வாய்ப்பு அப்படின்றது கைமேல் பலன். இதை வந்து நம்ம Nandakumar sir, yes, congratulations, breakout made the profit. Good. Okay, so nice to hear. So அதே மாதிரி நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் முக்கியமானதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். So this was yesterday's story. It was yesterday's story. Yesterday we were discussing the stackers buying 51,430. Correct. So நேத்தியோட கேம் was over like this. லாஸ்ட் மினிட்ல இங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன மூவ் தான். 51,433ல இருந்து இட் வென்ட் அப் டு 51,537. 100 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ 100 பாயிண்ட்ஸ் மூவ் லாஸ்ட் மினிட்ல கிடைச்சு. ஓகே, ஸோ நவ் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்க்கலாம். தி ஸ்டோரி இஸ் ஓவர். பட் இன்னைக்கு எப்படின்னு பார்க்கலாம். நிறைய இதுல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் giving a lot of selling opportunities. Today's ஓகே, இதுல இனிமேல் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். பிக் பிக்சர் அப்படின்றது there is no change இல்லையா? ஸோ பிக் பிக்சர்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல the game is over. இனி என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப நமக்கு செல்லிங்கான வாய்ப்புகள் நிறைய உருவாயிட்டே இருக்கு. இந்த நம்ம இந்த 51,433 பை ஏரியாவும் காலையில நல்லா வேலை பார்த்துருக்கு. அங்கதான் அது மேல ட்ரிகர் ஆயிட்டு இட் வென்ட் அப் டு nicely has gone up. Okay, so it went up to the high of 51,657. Okay, 2 point move. It's a beautiful move from here. Okay, now there is a lot of weakness, but currently இந்த இடத்துல அது தக்க வைக்குமா? மீண்டும் இந்த இடத்துல அது வந்து நமக்கு ஒரு பையிங் வாய்ப்பை கொடுக்குமான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஓகே, மீண்டும் இப்ப விழுந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுல நமக்கு பை பண்றதுக்கான வாய்ப்பு எங்க வருதுன்றது. அப்கோர்ஸ் கீழே இந்த இடம் வந்து ஒரு நல்ல பை ஏரியா. திஸ் 51,262 currently it is trading at 391. So 262 இந்த ஏரியா நல்ல பை ஏரியா தான். I am marking it. We'll take it up.
So this is still valid. It comes here, we can be a buyer. But செல்லுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பைக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். எனி ஸ்ட்ராங் டிப் we will take it up. இந்த இடத்துல we will take it up. And செல் பண்றதுக்கான வாய்ப்பை ஓகே, ஒரு ஏற்றத்திலுமே நம்ம செல் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை நம்ம வேலை பார்க்க முடியுது. டீப் ஃபால் we are buyer here. அதே மாதிரி மேல ஒரு செல்லிங் ஏரியா, 2 செல்லிங் ஏரியாவை நம்ம இப்போ இந்த இடத்துல ஐடென்டி பண்றோம். ஒரு இன்டர்மீடியரி செல்லிங். இந்த இன்டர்மீடியரி செல்லிங் இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ஹை ரிஸ்க் டேக்கர்ஸ். இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியரி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு at 51,549. This is the first selling area. We can sell at 51,549 and the stop loss 51,649. Of course, target கீழே நல்லாவே வரலாம். நான் இப்போதைக்கு 150 பாயிண்ட்ஸ் போடுறேன். பட் நிறைய லாட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த 1:1 கொஞ்சம் புக் பண்ணுங்க, 1.5 கொஞ்சம் புக் பண்ணுங்க, அப்படி கொஞ்சம் விட்டு பிடிங்க. I'm keeping the target of 51,400. அதுல கொஞ்சம் புக் பண்ணிக்கலான்றது ஜெனரல் வியூ. அதே மாதிரி இந்த இடத்துல புட்டு கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். 2 இடம் நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒண்ணு இந்த இடத்துல நம்ம செல் பண்ணி பை பண்ணி பார்க்கலாம். Also we will take எங்கேயும் புட்டு எடுக்கிறது பத்தி யோசிக்கலாம். 51,600 புட்டு நம்ம பிளான் பண்ணோம். 51,600 புட்டு. By 51,600 P. Next week தான் எல்லாமே. Stop loss 60 points and the target I'm keeping at 90 points. இதை நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி யூ கேன் ட்ரை டு என்ஜாய். பிகாஸ் இந்த இடத்துல உடச்சிடுச்சு அப்படின்னா இந்த நமக்கு 260 நோக்கி வரலாம் அப்படின்னு சொன்னா அதுவே இன்னொரு 50லேருந்து 60 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்க வாய்ப்பு உண்டு. அதனால நான் போடுறது 90 டார்கெட் போட்டா கூட ஸ்டில் இட் கேன் டேக் இன்னொரு 130, 140 லாபம் கூட கொடுக்கலாம். ஃபால் கேன் பி 130, 140 பாயிண்ட்ஸ். அதை கூட நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் வித் கிளியர் ஸ்டாப் லாஸ். Okay, so then we have another very strong selling area is that 51,760 area. Adhe na mark pandren. We have another selling area. We sell at 51,760. Stop loss 51,860 and for the target 51. 200 பாயிண்ட்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் 150 பாயிண்ட்ஸ்ல புக் பண்ணுங்க, அப்ப நீங்க ட்ரையல் பண்ணுங்க. So that way I am keeping it at 51,610. Still it can go down by another 50 points. நமக்கு தேவையானது 2:1 கிடைக்கும். But to be on the safe side, I am keeping 1.5:1. So இந்த இடத்துல we will take up 51,900 போட்டு கூட எடுத்து பார்க்கலாம். 51,900. 900 வேணாம். 600. 900 வேணாம். We'll go little. Coming here, it will be 51,600. 700 கூட போதும். 51,700 போதும். அதே வந்து இந்த மணில தான் இருக்கும். அதனால stop loss of points for the target
இங்க உங்களுக்கு 120 பாயிண்ட்ஸ் கூட தாராளமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிளான் ஃபார் த டே. சேவ் பண்றேன். ஓகே, ஸோ இனியோட நம்மளுடைய பிளான் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி நான் ரெண்டுமே இங்க ஜஸ்ட் ஐ ஒர்க் இட் அவுட் ஃபார் யூ. We have ample opportunities. வெயிட் பண்ணுங்க. ஸோ வெயிட் ஃபார் த நோ லைக் இது ஒரு ஹண்டர் மெத்தட்னு கூட நம்ம அதை சொல்றோம் நம்ம எஸ்எஃப்எல்ல. ஸோ ஹண்டர் மெத்தட்னா என்ன, நம்மளுடைய அந்த ரீச்க்குள்ள அந்த ஹண்ட் பண்ணக்கூடிய ப்ரே வந்தாதான் நம்ம ட்ரிகரை அழுத்தணும், ரைட்டுங்களா? நம்ம எப்போ சுடணும் அப்படின்னா நம்ம சுடக்கூடிய ரேஞ்சுக்குள்ள அந்த அனிமல் வரும். அந்த மாதிரி நீங்க எப்போ ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணணும், ஆக்ஷன் நம்மளுடைய ரேஞ்சுக்கு வந்தாதான் ஆக்ஷன் எடுக்கணும், அதர்வைஸ் நோ ஆக்ஷன். சும்மா வெறுமனே துப்பாக்கி குண்டா சுட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி நிஃப்டிக்கும் நம்ம we have a very clear plan. Of course, you will follow the rules, stick to your success rate. I wish you all the best, everybody. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you. Bye-bye.